அனைவருக்கும் வணக்கம். நம்ம பகவதி ஏகத்தம் ஸ்ராயஸ்தி மகாலும் பத்ர விசிஷ்ட மகாத்மனி ஆம் குரம் ஹிம் கம் கேசம் மகாகணனுடைய அனுகிரகத்தால் பாலத்திருமத்திய திருவர்களால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு துளாராசிக்கு உண்டான பலன் 28/6/2026 முதல் 4/7/2026 வரைக்கும் உண்டான பலன். அதாவது ஜூன் மாதம் 26 முதல் ஜூலை மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உண்டான பலன். இந்த துளாராசி எடுத்துட்டாலே நீதி ராசி, சரியான ராசி, சனி பகவான் உச்சம் பெறும் ராசி, சூரிய பகவான் நீசம் பெறும் ராசி. அப்போ தோஷமா சாபமா அல்லது நன்மையா? அப்போ சூரிய பகவான் பித்திருக்காரகன் நீசமடைகிறார். புத்திரக்காரகன் சொல்ல ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய கிரகம் உச்சம் பெறார். அப்போ தராசு ராசி, அப்போ நீதி உடைய ராசி இது. அப்போ சரியான தருணத்தில் முடிவெடுத்துக்கூடிய தன்மை உடையவர்கள் நீங்க தான். இந்த துளாராசிக்காரர்கள் சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் முடிவு செய்து கொள்வாங்க. யாரையும் தெய்வ தட்சம் இல்லாமல் தண்டிக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் நீங்க. பாரபட்சமே பார்க்க முடியும். அதனாலதான் இந்த துளாராசிக்காரர்கள் அதிகமாகவே மேலதிகாரிகளாகவே இருப்பாங்க, ஒரு தொழிலதிபர்களாக இருப்பாங்க, ஒரு போஸ்டிங்கில் இருப்பாங்க. எந்த வேலை செய்தாலும் ஒரு சூப்பர்வைசராக இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜராக இருந்தாலும் சரி, அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, அரசியல் துறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது அரசியல்வாதி எம்எல்ஏ எம்பியாக இருந்தாலும் சரி, ஒரு அதிகார தோரணம் அது கொடுத்துரும். அந்த அதிகார தோரணம் தராசு ராசிக்கு மிகவும் உன்னதமான பலன் கொடுக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த ராசிக்கு 10ஆம் இடத்தில் உங்க ராசிக்கு பலம் கொடுக்கக்கூடிய கிரகம் யாரு? குரு பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து இருப்பது. நம்ம என்ன செய்யறது? புதிய தொழில் தேடிக்கொள்ள வேண்டும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். குரு பகவான் துளாராசிக்கு எப்பவுமே குரு நன்மை செய்ய மாட்டார். 3க்கும் 6ஆம் அதிபதி குரு. எப்பவுமே குரு பலன் நன்மை செய்யனா உச்ச பலன் பெற்றிருக்கிறதுனால நல்ல இடம் மாற்றம் கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிதாக வேலை தேடிக்கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். ஆகவே வேலைக்கு விண்ணப்பம், அரசாங்க துறையில கூட நீங்க விண்ணப்பம் செய்திருந்தால் அதுக்கு என்னன்னு மறுபடியும் பரிசீலனை செய்து மறுபடியும் இன்றி போயிட்டு வருவது சிறந்தது. உங்க அரசாங்க வேலைன்னா மறுபடியும் பிரித்து அடுத்து நீங்க கடிதம் எழுதி போட்டுட்டே இருக்கணும், மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அதே தனியார் துறையில வேலை செய்யறவங்களுக்கு நல்ல ஒரு தருணம், நல்ல ஒரு சிக்கல் இல்லாம ஒரு வேலை அமையும். இப்போ நீங்க ஒரு என்ட்ரி போறேன்னா உங்களுக்கு பார்த்தால ஒரு அனுகூலம் கிடைக்கும். குரு பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் இருப்பதால் ஆகவே தொழில் நல்ல மாற்றம் உருவாகக்கூடிய தன்மை, குடும்ப வாழ்க்கைன்னு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கக்கூடிய தன்மை கொடுக்கும். இருப்பினும் ஒரு சில இடத்துல நீங்க தடுமாறக்கூடிய காலமாக அமர்ந்துள்ளது. ஆகவே தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருந்தாலும் பாக்கியஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய கிரகம் யாரு? புதன் பாக்கியத்திலே அமர்ந்திருக்கிறார். அதான் 9ஆம் அதிபதி 9ல, அதுவும் லாபாதிபதி சொல்லக்கூடிய சூரியனோட சேர்ந்து இருப்பது அபார விதமான வளர்ச்சி. இந்த தருணத்தில் நம்ம பித்திருக்களுடைய கடமை செய்து கொண்டாலே இன்னும் ஒரு சிறப்பு. ஆகவே மூதையர்களுடைய ஆசீர்வாதம், பெரியவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். நம்ம தாத்தா பாட்டி அந்த மாதிரி பெரியவங்க இருந்தால் அவங்ககிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும். அல்ல நம்ம தாத்தா பாட்டியே இல்லை, பெரியவர்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரு முதிர்ந்த தம்பதி கிட்ட போய் நல்லா ஒரு ஆசீர்வாதம், அவங்களுடைய நல்ல மதிப்பு மரியாதை கொடுத்தாலே நீ நல்லா இருப்பான்னு சொன்னாலே நம்மளுக்கு போதுமானது. ஆகவே அந்த வறட்சி கொடுக்கும். 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியனும் புத பகவானால, அதனால அத்தனை உங்களுக்கு ஒரு சிக்கல் இல்லாம கொடுக்கும். அதே போல் தொழிலில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்க ஒரு சொந்த தொழில் செய்றீங்க, ரொம்ப நாள விண்ணப்பம் செய்து கொண்டே இருக்கிறோம், அரசாங்கத்துல இருந்து ஒரு அங்கீகாரம் நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அந்த தொழில் செய்யணும், அந்த அரசாங்க அங்கீகாரம் கிடைச்சாதான் அந்த தொழில் செய்ய முடியும். அங்கீகாரத்துக்கு உண்டான தன்மை உங்களுக்கு சூழ்நிலை மாறி அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிடும். எவ்வளோ காசு செலவு பண்ணிட்டோம், அங்கீகாரமே கிடைக்கலன்னா இந்த நேரத்தில் நீங்க போய் நின்னாலே அந்த அங்கீகாரம் கொடுத்துருவாங்க.
அரசாங்கத்துறையிலிருந்து வரக்கூடிய அங்கீகாரங்களுக்கு கிடைக்கும். அதனால புதிய புதிய திட்டங்கள் நீங்க நிறைவேற்றக்கூடிய காலமாக அமையும். ஆக இதனால உங்களுக்கு நல்ல ஒரு தருணம் சூழ்நிலை மாறும். அதனால் பொருளாதார ரீதியில எதிர்பாராத சேமிப்புகள் உங்களுக்கு உருவாக்கக்கூடிய காலம். அவை சேமிப்பு அதிகரிக்கும், பொருளாதார மேன்மையிடும். நீண்ட கால முதலீடு செலுத்துவதே சிறந்தது. நம்மளுக்கு லைஃப் டைமுக்கு நம்ம வயதாகும், அந்த வயதாகும் போது இந்த தொகை வேணுங்கிறது நீண்ட காலம் சேமிப்பது. அந்த தருணத்தை நோக்கி ஒரு முதலீடு செய்வது நல்ல ஒரு தருணம். இந்த காலத்துல ஒரு முதலீடு செய்தோம், இது ஒரு 10, 15, 20 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கும்னா அந்த நேரம் உங்களுக்கு நெருங்கி வந்துச்சு. அதனால முதலீடு செய்து கொள்ளலாம். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருப்பதால் உங்களுக்கு அறிவும் ஆற்றலும் அதிகரிக்கக்கூடிய காலம். அதுதான் அந்த செவ்வாய் 8ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல மறைந்து இருப்பதால் நீங்கள் கணவனாக இருந்தாலும் நீங்க மனைவியாக இருந்தாலும் சற்று விட்டு கொடுத்து செல்வதே குடும்ப விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டும். நீங்க ஒரு ஆணாக இருந்தால் மனைவிட்ட அனுசரித்து போகணும். நீங்க ஒரு பெண்ணாக இருந்தாலும் கணவன்கிட்ட பொறுமையாக இருந்து வருவது சிறந்தது. ஏன்னா 7ஆம் அதிபதி 8இல் மறைந்தாலே கணவன் மனைவிக்குண்டான வாக்குவாதம் அதிகரிக்கும். ஆகவே கணவன் மனைவிக்குண்டான இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு 3வது மனிதர்கிட்ட போய் பரிமாற்றம் செய்து கொள்ளக்கூடாது. நம்மளுடைய குறை நம்மளே பேசிக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம். இந்த 2 நாள் கூட பேசாம இருந்தா, இந்த வாரம் பேசாம இருந்த, மாசம் பேசாம இருந்துக்கலாம். ஆனா அடுத்தவங்கள்ட்ட போய் அந்த குறை சொல்லாமல் இருப்பது சிறந்தது. அவங்களுக்கு தெரிஞ்ச புத்தி தான் கையாளுவாங்க. அவங்களுக்கு என்ன புத்தி ஓடுதோ அதுதான் நம்மளுக்கு அவங்கள பதில் சொல்லுவாங்க. நம்ம குடும்ப சூழ்நிலை நம்மளுக்கு தான் தெரியும். அதனால நீங்க குல தெய்வத்துக்கு பூஜை செய்யுங்க. கணவன் மணிக்கு உண்டான பிரச்சனை வருதுன்னா முதல்ல யாரை பிடிக்கணும்? குலதெய்வத்தை பிடிக்கணும். குலதெய்வத்தை மனதார வேண்டிட்டு வரணும். ஆனால் குலதெய்வ கோயில் அருகாமையில் இருக்குதுன்னா உடனே சென்று தம்பதிகளாக சென்று ஒரு அர்ச்சனை, ஒரு பூமாலை சாத்தி அர்ச்சனை செய்து வரணும். எந்த குலதெய்வமாக இருந்தாலும் உலகம் காக்கும் குலதெய்வம். நம்மளுக்குள்ள பிரச்சனை வருதுன்னா ஒன்று கணவனோ இல்லை மனைவியோ முயற்சி எடுத்து அந்த குலதெய்வ ஸ்தானத்தில் சென்று நின்று மன்றாடும் போது கணவன் மணிக்கு உண்டான பிரச்சனை அந்த கிரக கோளாறு நிவர்த்தி செய்தும். அதே அளவு முருகப்பெருமான் வழிபாடு, முருகனை போய் வழிபாடு செய்து வருவோம். மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் மாமருந்து சொல்லுவோம். ஆகவே மலை மேல் இருக்கக்கூடிய இறைவனை தரிசனம் செய்து வரும்போது உங்களுக்கு அத்தனை உங்களுக்கு அந்த கணவன் மணிக்கு உண்டான பிரச்சனை தீர்வுக்குண்டான வழி கிடைக்கும். இத்தனை செய்தாலும் நம்ம என்னதான் செய்துட்டு வந்தாலும் மன அழுத்தம் குறைய மாட்டேங்குது, மன போராட்டம் இருக்குது. எல்லாமே ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறோம். போகிற இடத்துலலாம் ஜான் வச்ச மலம் சறுக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க நீங்க. அதனால இந்த துளாராசிக்காரர்கள் சற்று இறைவனை சார்ந்து இருப்பதை சிறந்தது. ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன அமைதிக்கு தியான பயிற்சி மேற்கொள்வது, நான் சொன்னது பெருமாளை வழிபாடு செய்து கொள்வது கால சிறந்ததாக வேணும். முருகப்பெருமானை வழிபாடு செய்து கொள்வது நல்ல ஒரு இதாக இருக்கும். ஆகவே குடும்பத்துக்கு உண்டான உறுப்பினர்கிட்ட அனுசரித்து போவது இன்னும் கால சிறந்ததாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு இந்த துளாராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல மேன்மை அடையக்கூடிய காலம். அதுவும் குருவோட சேர்ந்து திருமணம் பாக்கியம் கூடும், புத்திர செல்வம் உண்டாகும், புதிய வீடுகள் வாங்கக்கூடிய யோகம் உருவாகும், சூழ்நிலை கொடுக்கும். அத்தனை நம்மளுக்கு ஒரு நன்மை, புதிய வாகனங்கள் வாங்கி கொள்ளலாம். அத்தனை நம்மளுக்கு வெற்றி பெறக்கூடிய தன்மையாகவே அமையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.